ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்என் ப்ரெக்னன்சி அண்ட் பேபி கேர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் 2024ஆம் ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்திய நேரப்படி இரவு 9:13க்கு தொடங்கி மறுநாள் நள்ளிரவு 3:17க்கு முடிவடையுது. இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை பார்த்தீங்கன்னா 12:15க்கு இருக்கும். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இந்த கிரகணமானது தொடங்கி 3ஆம் தேதி நள்ளிரவில் தான் முடிவடையுது. 6 மணி நேரங்களுக்கு இந்த கிரகணம் நீடிக்கிறதுனால நமக்கு இந்த 6 மணி நேரங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் பொதுவாக கிரகணத்தப்போ வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு இரவு நேரம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வெளியே போக போகிறதில்ல. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருந்து ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தூங்கலாம். தேவையில்லாத பயமோ பதட்டமோ தேவையில்லாத எண்ணங்களோ குழப்பமோ நமக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தூங்கி இந்த பொழுதை கழிக்கலாம். சாப்பிடலாமா தண்ணீர் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம், தண்ணீர் குடிக்கலாம். கிரகணம் 9:13க்கு அக்டோபர் இரவு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடியே உங்களுடைய டின்னரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஐட்டமாக நான்வெஜ் ஐட்டமெல்லாம் சாப்பிட வேண்டாம். லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆன் டைமில் பசிச்சுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் தேவையில்லாமல் ஷார்ப்பான பொருட்களை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். அதனால் முன்னாடியே உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எதுவோ அதை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதை பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அன் டைமில் பசிச்சதுன்னா மில்க் பிஸ்கெட் இந்த மாதிரி நீங்கள் லைட்டான ஃபுட்டாக சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன், எனக்கு பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒத்து வராது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிடலாம். வீட்டில் சமைச்ச உணவாக சாப்பிடுங்க. கடையில் வாங்கின உணவுகளை சாப்பிடக்கூடாது. வீட்டில் சமைச்சு வச்சுக்கிற உணவு, உங்களுடைய குடிநீர் எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் யூஸ் பண்ணலாமா, டிவி பார்க்கலாமா, லேப்டாப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்கன்னா எல்லாமே லிமிட்டட் தான். நைட்டில் நீங்கள் பொதுவாகவே இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கும்போது கண்டிப்பாக நைட் டைமில் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கத்தை கெடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் உங்களுக்கு முக்கியமான கால் வந்தது அப்படின்னா மட்டும் மொபைல் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி சார்ஜ் போட்டுட்டு மொபைல் யூஸ் பண்ணுறது, லேப்டாப் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. மடியில் வச்சுட்டு முக்கியமாக லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடாது. அன் டைமில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா சிலர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளிப்புறத்தில் பாத்ரூம் டாய்லெட்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. பயந்துக்கிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகாமல் ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடாது. யூரின் மோஷன்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது குழந்தைக்கு தான் பாதிப்பு. வீட்டுக்கு வெளிப்புறத்தில் இருந்த டாய்லெட் பாத்ரூமை கூட நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். முக்கியமான விஷயங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வெளியே போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாமல் நம்ம போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. கிரகணம் முடிஞ்சதும் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. வீடு க்ளீன் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. நிறைய பேர் இதை பழக்கமாக வச்சுருக்கீங்க. கிரகணம் முடிஞ்சதும் வீடு க்ளீன் பண்ணணும், நல்லா குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பழக்கி வச்சுருக்கீங்க. இது நல்ல விஷயம்தான். பட் நமக்கு இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா இரவு 3:17க்கு முடிவது. அந்த டைமில் போய்ட்டு நம்மளால் குளிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த டைமில் குளிச்சிங்க அப்படின்னா நமக்கு ஜலதோஷம் பிடிக்கும், கண்டிப்பாக பேபியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் தேவையில்லாமல் இந்த குளிக்கிறத வீட்டை க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். நமக்கு இந்த கிரகணம் இரவு நேரத்தில் நடைபெறுது அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காது. இந்த கிரகணமே நமக்கு பகல் நேரத்தில் வெயில் காலத்தில் வந்துச்சுன்னா இதோட பாதிப்பு தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்கும். ஸோ நீங்கள் எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஈரமான தரையில், வழுக்கக்கூடிய தரையில் நடக்கக்கூடாது. இதெல்லாம் நார்மல் டேஸ்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. வீட்டை விட்டு தேவையில்லாமல் வெளியே போக வேண்டாம். அந்த டைமில் நீங்கள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா பிடிச்ச புத்தகத்தை படிங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடலாம். இதெல்லாம் பண்ணும்போது நம்மளை சுற்றி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். நம்மளை பிடிச்சிட்டு இருக்க அந்த பயம் பதட்டம் இதெல்லாம் போயிடும் இல்லையா. மற்ற நாட்களை போல் இதுவும் நமக்கு சாதாரண நாள் தான். ஏன்னா இந்த கிரகணம் நமக்கு பகல் நேரத்தில் வந்தது அப்படின்னா தாக்கம் பெருசாக இருக்கும். இரவு நேரம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய அளவில் பாதிப்பு வரப்போகிறதுல தேவையில்லாமல் பயப்பட வேணாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.